நமக்கு உதவி செய்திருக்கிறார். परमेश्वर ने अब तक हमें जो सहायता करी है, இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். और आज के दिन हम फिर से परमेश्वर के सम्मुख उपस्थित हुए हैं. இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவின் சரீரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். और आज सब हम यहाँ पर परमेश्वर के एक शरीर के रूप में हम यहाँ उपस्थित हुए हैं. நம்ம எல்லாரும் ஆவியிலே ஒருமன பாட்டோடு நம்ம இங்க கூடி வந்திருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு ஒவ்வொரு விதமான மன சிந்தனையோடு இங்கே நாம் அமர்ந்திருக்கோம். हो सकता है हम सब शारीरिक रूप से यहाँ उपस्थित हुए हैं, फिर भी हमारे मन में बहुत सारी बातें हैं जो सोचते हुए हम यहाँ बैठे हैं. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம் இவைகளெல்லாம் நிர்ணயிப்பது நம்முடைய மனநிலை. और हमारे जीवन में जो खुशियां हैं, जो आनंद है, उस सब का निर्णय हमारे अंदर की बातें ही करती हैं. நாம் ஆண்டவருக்குள்ளாக நம்ம அதிகமாய் பலப்படுவதற்கும் நம்முடைய மனநிலை மிக முக்கியமான காரணமாக இருக்கு. और अगर हमारे मन में शांति है तो हम परमेश्वर के नाम से और भी बलवंत हो सकते हैं. எனவே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது கடந்த இந்த 7 மாதங்களாக நாம் சந்தித்து வருகிற காரியங்கள், நாம் சந்தித்து வருகிற பிரச்சனைகள், இவர்களின் மத்தியிலே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நாம் அறிந்திருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கிறோம். और आज हम इस परिस्थिति को देखें जो पिछले 7 महीनों में हमारे साथ हमारे जीवन में हुआ है, तो हम सब जानते हैं कि हमारी मनोवैज्ञानिक स्थिति कैसी है. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். और हम सब के जीवन में मन में अलग अलग बातें हैं. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு मुगतील तेरी. जो हमारे साउथ में एक मुहावरा है कि जो मन में बात होती है वही मुंह में दिखती है, चेहरे पे दिखती है. நம்ம வெளியில எவ்வளவு கருப்பா இருக்கிறோம், சிவப்பா இருக்கிறோம்லாம் ஒரு பெரிய அழகு இல்லை. और हम शारीरिक रूप से हमारा चेहरा कितना काला है या हम कितने गोरे हैं वो फर्क नहीं पड़ता. நம்முடைய மனநிலையிலே நாம் ஒரு நிறைவாக இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய முகத்துல அது வெளிப்படும். और अगर हम मन से परिपूर्ण है, हमारे मन में शांति है, तो उसका प्रकाश हमारे चेहरे पे दिखता है. எனவே இங்கே வேதாகமத்தின் அடிப்படையில ஒரு 3 விதமான மனநிலையை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். और आज हम पवित्र शास्त्र से 3 तरह के मनोवैज्ञानिक बातों को हम देखेंगे. இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இங்க அமர்ந்து இருக்கலாம். और आज हो सकता है हम भी ऐसे एक मन में चिंता लिए हुए यहाँ बैठे हों. अनेक ஒரு விதமான சலிப்போடு இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். और बहुत से लोग हो सकते हैं कि जो कष्टदायक बातों को लेकर बैठे हुए हैं. ஒரு சிலர் மனசோர்வோடு இங்கே அமர்ந்து இருக்கலாம். और कुछ लोग हो सकते हैं जो मन में बहुत ही खटास लेते हुए यहाँ बैठे हैं. ஒரு சிலர் மன கசப்போடு இங்கே அமர்ந்து இருக்கலாம். और हो सकता है कुछ लोगों के मन में कुछ कष्ट हो, विपदा हो. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டவர்களா இந்த இடத்துல அமர்ந்து இருக்கலாம். और हो सकता है कुछ लोग हो जिन मन में कुछ न कुछ बातों की उनमें कमी हो. எனவே இந்த மனநிலை எல்லாம் தேவ சமூகமும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே மாற்றும். और ये जो मन में हमारी कठिनाई है, ये हमारे पवित्र शास्त्र के वचन और परमेश्वर के द्वारा ही दूर की जा सकती है. वचन சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். और वचन कहता है कि जो बाहर से दबे हुए लोगों तुम मेरे पास आओ, मैं तुम्हें शांति दूंगा. வேதம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். और वचन कहता है कि वो तुम्हें जानने वाला परमेश्वर है, इसलिए अपनी सारी मुसीबतें उसके ऊपर रख दो. எனவே நம்முடைய மனநிலையிலே ஏற்படுகிற இப்படிப்பட்டதான நிலைகளுக்கு நாம் செல்ல வேண்டிய இடம் சைக்காட்ரிஷியன் இல்ல, தேவ சமூகம். और हमारे जो मन में कठिनाइयां हैं उसके लिए हमें किसी मनोचिकित्सक के पास जाने की जरूरत नहीं है. हमारे पास बहुत बड़ा चिकित्सक हमारे साथ है. எனவே நாம் அவருடைய சமூகத்துக்கு செல்லும்போது அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றி நம்முடைய மனதிற்கு அவர் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தையும் நம்முடைய மனதிற்குள்ள ஒரு ஆனந்தத்தையும் அவர் தருகிறார். और जब हम उसके सम्मुख जाते हैं या उसके वचन को पढ़कर उससे प्रेम करते हैं तो हमारे मन की सारी कठिनाइयों को दूर करता है. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிரு. और पौलुस कहता है कि परमेश्वर के सम्मुख हमेशा हर्ष उल्लास के साथ बने रहिए. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். और परमेश्वर के सम्मुख हमेशा आनंद के साथ रहिए. வேதம் சொல்கிறது, நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. और वचन कहता है, मैं फिर से कहता हूँ, परमेश्वर के सम्मुख प्रसन्न रहिए. हालेलुया, 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 हालेलुया. நம்ம வசனத்தை கேட்கிறோம், हम ये वचन को सुनते हैं. நான் சொன்ன உடனே என் பின்னாடி ஒரு சிலர் சொன்னீங்க. और मैंने जैसे ही बोला, मेरे पीछे भी कुछ लोगों ने बोला. बहुत लोगों ने बहुत धीरे से बोला कि परमेश्वर में आनंद से साथ रहिए. धीरे से नहीं, दुख से बोला. துக்கத்தோடு சொல்றோம், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க.
और हम कभी कभी दुख के साथ भी बोलते हैं कि परमेश्वर में आनंदित रहिए। ஹalleluya. हालेलुया। இல்ல கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும்போது நமக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் வரணும். और जब हम कहते हैं कि परमेश्वर में आनंदित रहिए तो हमारे अंदर से एक खुशी हमारे बीच में उतरनी चाहिए। எனவே இந்த காலை நேரத்திலே மனசோர்வோடு மன கசப்போடு அல்லது மன சலிப்போடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். और आज इस पवित्र शास्त्र में हम कुछ बातों का मनन करेंगे जो मन में जिनके कष्ट है, अशांति है या दुख है उनके लिए। வாசிப்போம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம். हम पढ़ेंगे लूका से सुसमाचार उसका 10वां अध्याय। இங்கே 40 இருந்து 42 வரைக்கும் உள்ள ஒரு வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். और यहाँ 40 से 42 तक जो वचन है हम सब उसके बारे में जानते हैं। இங்கே ஆண்டவர் பெத்சாயிதா ஊருக்கு போறாரு. और यहाँ परमेश्वर बेतसैदा के गांव में जाता है। அங்கே மார்த்தாள் மரியாள் என்கிற சகோதரியின் வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. और वहाँ मार्था और मरियम के घर पे वहाँ यीशु जाते हैं। எனவே ஆண்டவரை அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டார்கள். और उस परिवार ने परमेश्वर को ग्रहण किया था। இயேசுநாதர் வந்திருக்கிறார்னு உடனே மார்த்தாளுக்கு ஒண்ணுமே கை கால் ஒண்ணும் புரியல. और जैसे मार्था ने सुना कि यीशु आए हैं तो उसके हाथों पैरों में काम करना बंद कर दिया खुशी के मारे। எனவே அந்த மார்த்தாள் யோசிக்கிறாங்க ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும். और मार्था सोचती है कि मुझे प्रभु के लिए कुछ ना कुछ बहुत अच्छा करना है। எனவே 18 வகையான சாப்பாடு நான் பண்ணுவேன். और उसने बहुत अनेक तरह के पकवान उसने बनाने हैं मुझे। எனவே அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணி வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. और उन्होंने उसके लिए काम करना शुरू कर दिया। நிறைய நேரங்கள்ல வேலையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியா தெரியும். और बहुत समय हम जब काम शुरू करते हैं तो आसान लगता है। ஆனால் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அதுல இருக்கிற கடினம் அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் புரியும். और जब हम उस काम को करते जाते हैं तब हमें उसके बीच के मुश्किलें हमें समझ में आती है। எனவே இந்த அம்மா வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு और जब मार्था ने काम करना शुरू किया तब उसको समझ में आया அந்த வேலை எவ்வளவு கடினம்னு சொல்லி. कि वो काम कितना कठिन है। உடனே அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறார்கள் என்னுடைய சகோதரி எனக்கு உதவி செய்யாம உம்முடைய சமூகத்திலே இருக்கிறாளே இது நியாயமா அப்படின்னு சொல்லி. और तब वो यीशु मसीह से कहती है कि मेरी बहन जो है वो मेरा हाथ बटाने की जगह आपके सम्मुख उपस्थित है, क्या ये उचित है? பிரியமானவர்களே முதலாவது காரியம் மனநிலையிலே பாதிக்கப்படுகிறவர்கள் மனநிலையிலே என்ன சொல்றது மனநிலையிலே பாதிக்கப்படுகிறவர்கள் மற்றவர்களை குறை சொல்வார். और पहली बात जो है जो मन में अंदर जिनकी पीड़ा होती है दुख होता है वो दूसरों को बुरा भला कहते हैं, गलत कहते हैं। எப்போதுமே தன்னுடைய தவறை ஒத்துக்கவே மாட்டார். और वो कभी भी अपनी गलती नहीं मानते हैं। மற்றவர்களை இங்கே குற்றப்படுத்துவார். और वो अपनी गलती भी दूसरे लोगों पर मर देते हैं। இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு வராரு. यहाँ पर यीशु मसीह उनके घर पे जाते हैं। ஆண்டவர் அவர்களிடத்துல ஒண்ணும் சொல்லல அப்பா எனக்காக நல்ல சூப்பர் பிரியாணி பண்ணணும்னு சொல்லி. और यीशु ने वहां उनसे कोई मांग नहीं करी कि मुझे क्या क्या चाहिए। இந்த அம்மாவே தான் என்ன பண்ணாங்க ஒரு 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 ஷெட்யூல் போட்டாங்க. और ये माता ने ही वहां पर एक सूची जारी करी कि क्या क्या करना है। ஆனால் அதை செய்ய முடியலன உடனே அந்த அம்மா இயேசுவிடத்திலேயே இயேசுவை பற்றி குறை சொன்னார். और जब वो नहीं कर पाई उन बातों को तो वो यीशु के सामने ही यीशु की बुराई करने लगी, गलत बताने लगी। 40வது வசனத்தை பாருங்க. हम 40वें वचन को देखते हैं। மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? और यहाँ वचन कहता है परंतु मार्था सेवा करते करते घबरा गई और उसके पास आकर कहने लगी हे प्रभु क्या तुझे कुछ भी चिंता नहीं कि मेरी बहन ने मुझे सेवा करने के लिए अकेले ही छोड़ दिया है? உமக்கு கவலை இல்லையா? क्या तुझे कुछ भी चिंता नहीं है? என்னமோ ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்து செய்ய சொன்ன மாதிரியும் அந்த அம்மாவால செய்ய முடியாததுனால ஆண்டவரிடத்திலே குறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். और ऐसा लग रहा था कि यीशु ने मार्था को कोई काम दिया है इतना बड़ा कि वो जब नहीं कर पाई तो यीशु को दोष देने लगे। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த சகோதரியின் மனநிலையில் ஏற்பட்டது என்னன்னு சொன்னா ஒரு சலிப்பு ஏற்பட்டது. और यहाँ पर जो मार्था के मन में हम एक बात देखते हैं कि मन में घबराहट उत्पन्न हुई। சலிப்பு அதுக்கு என்ன சொல்றீங்கல ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல. ஓகே மன சலிப்பு அப்படின்னு சொன்னா என்னடா இது என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இல்ல எனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலை. और अपने मन में एक तिरस्कार उत्पन्न हुआ कि मेरे बारे में कोई पूछ नहीं रहा है, मुझे कोई उससे कोई बात नहीं कर रहा है। இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கலாம். और हो सकता है हमारे जीवन में भी हमारे मन में ऐसी बात हो என்ன விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல,
कि मुझे पूछने वाला आज कोई नहीं है, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, मेरी सहायता करने वाला आज कोई नहीं है, என்னோடு கூட நிற்க எனக்காக யாரும் இல்ல. और मेरे साथ खड़े होने के लिए आज कोई तैयार नहीं है। இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு சலிப்பு ஏற்படும், வாழ்க்கை குறித்த ஒரு சலிப்பு. और ऐसे ही परिस्थितियों में हमारे मन के अंदर एक विचित्र परिस्थिति उस वक्त होती है। அநேகருடைய வாழ்க்கையில அந்த சலிப்பு வரும்போது ஏன்னா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார். और बहुत से लोगों में जब ऐसे मन में ऐसी बात होती है तो वो हम सोचने लगते हैं कि हम क्यों जी रहे हैं। எனவே இங்கே இந்த மரியாளுக்கு இந்த சூழ்நிலை, இந்த மார்த்தாளுக்கு இந்த சூழ்நிலை வந்தது காரணம் செல்ஃப் மேட் அஜெண்டா. அவளே தனக்கான திட்டங்களை அவள் வைத்துக் கொண்டார். और यहाँ मार्था के सामने ऐसी स्थिति इसलिए आई क्योंकि उसने खुद अपनी ऐसी परिस्थिति बना ली। நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல நாம் நமக்கான திட்டங்களை நாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கோம். और हमारे जीवन में भी बहुत समय ऐसा होता है कि हम खुद अपने जीवन में बहुत सारी बातें शुरू कर देते हैं, फिर उसके लिए हम परमेश्वर को दोष देते हैं। நாம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு எதையாவது வலுக்கட்டாயமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய நேரத்துல ஆண்டவரை ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரிடத்துல கேள்வி கேட்டுக்கொள்றோம். और हम अपने जीवन की इच्छाओं को पूरी करने के लिए बहुत से कार्य अपने ऊपर ले लेते हैं, फिर जब वो नहीं होते तो हम परमेश्वर को दोष लगाते हैं कि ऐसा क्यों हो रहा है। நம்முடைய வாழ்க்கையில ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடும். और हमारे जीवन में एक तिरस्कार रूपी मन हमारे இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு சலிப்போடு நாம் இருப்போம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் தவறாய் போட்ட திட்டங்கள், அல்லது நமக்கு மேல நாமே சுமத்தி கொண்ட வேலை பழுக்கள். और आज हमारे जीवन की अगर मन की स्थिति ऐसी है तो उसका कारण है तो हमने खुद अपने ऊपर अपने मन में जो भार लिए हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர் ஒரு பாஸ்டர், அவர் தமிழ்நாட்டுல ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி பண்றார். और मेरे एक साथी हैं, दोस्त हैं, पासवान हैं जो तमिलनाडु में अपना खुद का पासवान चला रहे हैं। 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரு ஜபத்தோடு ஒரு தரிசனத்தோடு ஒரு ஆலயத்தை கட்டினார். और 10 साल पहले उन्होंने प्रार्थना के साथ और दर्शन के साथ एक आराधनालय की स्थापना करी। அவரு ஒரு சாதாரண எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஊழியக்காரர், ஆனா ஜெபிச்சு அவரே ஃபண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு லேண்ட் வாங்கினாரு. அந்த லேண்ட்ல ஒரு அற்புதமான ஒரு சர்ச் கட்டினார். उनकी आर्थिक स्थिति कोई ज्यादा अच्छी नहीं थी, फिर भी उन्होंने खुद ही सारे प्रयास कर कर पैसा जमा कर कर एक कलीसिया का निर्माण किया। அவருக்கு உதவி अनेक இடங்கள்ல இருந்து ஆண்டவர் அவருக்கு உதவிகளை ஏற்படுத்தினார். और परमेश्वर ने बहुत सी जगहों से उनके लिए सहायता प्रदान करी। அதுக்கப்புறம் அவருடைய மனசுல ஒரு எண்ணம் வந்தது, அதுக்கு மேல நம்ம ஒரு வீடு கட்டிடலாம் சொல்லி। और उसके बाद उनके मन में एक ख्याल आया कि हम उस चर्च के ऊपर एक अपना घर बना लें। கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டையும் கட்டிட்டார். और पिछले 2 साल पहले उन्होंने उसके ऊपर एक घर भी बना लिया। அவர் வீடு கட்டும்போது முதல்ல ஒரு பிளான் போட்டு, और जब उनको घर बना रहे थे तो उन्होंने पहले एक प्लान बनाया। கீழ உள்ள காலம் 8x8 உள்ளது, மேல உள்ள காலம் 12x18 அந்த மாதிரி பெரிய பெரிய பீம் போட்டு எப்படியோ ஒரு பிளான் பண்ணிட்டார். और पहले जब उन्होंने देखा कि नीचे 8x8 का कॉलम है तो उन्होंने ऊपर उससे भी ज्यादा 12x12 का कॉलम बनाकर एक प्लान तैयार किया। அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை சொல்லி அப்புறம் திருப்பி அப்படி இப்படின்னு எதுவோ பண்ணி கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை கட்டினார். और फिर कुछ लोगों ने उनको कुछ और राय दी, तो ऐसा होते होते करीब करीब 35 लाख रुपए में वो घर तैयार हुआ। அந்த வீட்டினுடைய மதிப்பு அவ்வளவு கிடையாது, जबकि उस घर की कीमत उतनी नहीं थी। சோ இங்க அவர் ஏற்கனவே இருந்த அந்த இடத்தை பேங்க்ல வச்சாரு, அதுல இருந்து ஒரு லோன் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்ட்டு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் கடன்ல வீட்டை கட்டியாச்சு. और उन्होंने उस जगह को गिरवी रखा और कुछ लोन लिया। ऐसे करके उन्होंने 35 लाख रुपए लोन लेकर गिरवी उधार लेकर उस घर को पूरा किया। ஒரு மாசம் 40,000 ரூபாய் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது। और आज के दिन में 40,000 रुपए उनको हर महीने उसके लिए भरना पड़ता है। और पास्टर சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சொல்லிதானே நான் கட்டினேன்। और आज वो पासवान कहते हैं कि परमेश्वर तूने बोला था मुझे इस घर को बनाने के लिए, तभी तो मैंने बनाया। போன இடத்துல தான் கடன் கிடைச்சிச்சு। और जहां भी मैं गया वहां मुझे उधार मिला। நிறைய நேரத்துல நாம் நமக்கான திட்டங்களை நாமே போடும்போதுதான் நாம் ஆண்டவரிடத்துல ஒரு சலிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை। और जब हम खुद ही अपने लिए अपने कार्य को निश्चित कर लेते हैं तब परमेश्वर की तरफ से हमें कभी-कभी तिरस्कार भी मिलना पड़ता है। இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய எல்லைகளை மீறி நாம் ஒரு சில காரியங்களை செய்வதனால अनेक நேரங்கள்ல நாம் மனம் சலித்து போகிறோம்। और आज भी होता है कि हम अपनी परिस्थितियों से ऊपर उठकर और बहुत बड़े-बड़े काम करने की सोचते हैं, इसलिए हमारे मन में बहुत सी तिरस्कार आता है। எனவே ஒருவேளை இந்த காரிய நேரத்துல நாம் நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் அதிகமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ததுனால நாம் மனம் சலித்து போயிருப்போம் என்று சொன்னால், அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது
ஆண்டவர் சூழ்நிலைகளை நமக்கு மாற்றி கொடுக்கிறார். और हो सकता है आज भी अगर हमारे जीवन में हमने हमारे ऐसी परिस्थिति हो कि हमने अपने आर्थिक स्थिति से उठकर कोई कार्य किया हो, तो परमेश्वर के सामने हम उसको रखेंगे तो परमेश्वर उन बातों को संभालेगा। என்னுடைய அனுபவத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், और मेरे अनुभव से मैंने एक बात सीखी है, நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம படிக்கிற எல்லா வசனங்களும் அதுக்கு சாதகமாகவே நம்மள்ட்ட பேசுற மாதிரி இருக்கும். और जब हम किसी बात के लिए प्रार्थना करते हैं तो मैंने देखा है कि जो भी वचन मैं पढ़ता हूँ वो सब उसी बातों के लिए रहती है அப்படியே நமக்கு தோணும். और मुझे ऐसे वैसे ही हमें लगता भी है। எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ரொம்ப நிதானமாய் தேவ சமூகத்துல காத்திருந்து நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். और ऐसी स्थिति में हमें बहुत शांत मन से धैर्य के साथ परमेश्वर के सम्मुख रहकर कोई निर्णय लेना चाहिए। எனவே அப்படி நாம் செய்யாத பட்சத்துல நாம் நம்ம மேல நிறைய காரியங்களை சுமத்தி கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனசலிப்பு வருது. और ऐसी परिस्थितियों में जब हम परमेश्वर के सम्मुख ना रखकर अपने ऊपर भार रख लेते हैं, हमारे जीवन में एक कठिनाई आती है। எனவே இங்கே இந்த சகோதரிக்கு மனசலிப்பு வந்ததுனால ஆண்டவரையே அந்த சகோதரி குறை சொல்கிறார். और यहाँ इस बहन के ऊपर मन में घबराहट आई तो वो परमेश्वर को ही तो चिढ़ाने लगी। நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பெரும்பாலான நேரங்கள்ல நமக்கு ஏற்படுகிற எல்லா சங்கடங்கள் அல்லது தோல்விகள் அல்லது பிரச்சனைகள்ல நாம குறை சொல்றது யாருன்னா ஆண்டவர் தான். और हमारे जीवन में भी बहुत समय हमारे जीवन में जब कठिनाई आती है, मुश्किलें आती हैं, तो हम परमेश्वर को ही उसका दोषी देने ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணார், परमेश्वर ने ऐसा क्यों किया, ஆண்டவர் சொல்லித்தானே நான் செஞ்சேன், परमेश्वर ने कहा था इसलिए मैंने किया, நான் ஜெபித்தேன் எல்லாத்தையும் அது வாய்க்கப்பட்டதே। और मैंने जब भी प्रार्थना करी तो सब बातें सफल हुई। ஆனாலும் अनेक நேரங்கள்ல நாம் வேத வசனங்களுக்கு எதிராக நாம் ஒரு சில காரியங்களை நாம் செய்யும் போது இப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்கு நாம் அகப்படுகிறோம்। और जब हम बहुत समय वचन के खिलाफ जाकर कुछ बातों को करते हैं तो ऐसी परेशानी हमारे जीवन में आती है। வேதம் சொல்கிறது கடன் வாங்காதிருப்பாயாக, और वचन कहता है कि उधार तू ना लेने पाए, நான் கடனை வாங்கிட்டு ஆண்டவர் தானே வாங்க சொன்னார்னு சொல்ல முடியாது। क्योंकि उधार लेने के बाद परमेश्वर ने लेने को कहा था, ऐसा मैं नहीं कहना चाहिए। ஒருவேளை இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அப்படிப்பட்ட டெம்ப்டேஷன் நமக்கு வருது, சார் வாங்கிக்கணும்। और आज के समय ऐसी बहुत सी परिस्थितियां हैं कि लोग हमें उधार देने के लिए तैयार बैठे हैं। ஓகே, வாங்கினா கூட அதை கட்டக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார், அது வேற விஷயம்। और ये दूसरी बात है कि अगर हम उधार लेते हैं तो उसको चुकाने का भी फल परमेश्वर करेगा। ஆனாலும் கூட நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டு மனம் சலிக்க கூடாது। और हमको ऐसी बातें करने के बाद उसके लिए पछताना नहीं चाहिए। நாம் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது, हमें परमेश्वर को गलत नहीं कहना चाहिए। எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே நாம் மனம் சலித்து இருப்போம் என்று சொன்னால் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்முடைய சலிப்பை எல்லாம் மாற்ற நம்மோடு கூட இருக்கிறார்। और अगर हम आज के सुबह के समय हमारे मन में ऐसी घबराहट है, ऐसी बातें हैं, तो परमेश्वर उन सब बातों को दूर करेगा। இரண்டாவது நம்முடைய மனநிலையில பார்க்கும்போது अनेक நேரங்களில கசப்பு ஏற்படுகிறது। और हमारी दूसरी बात हम देखते हैं कि हमारे मन में बहुत बार कड़वाहट होती है। நிறைய நேரத்துல இன்றைக்கு நாம் अनेகர் இந்த லாக்டவுன் நாட்கள்ல வேலை இல்லையே மற்ற விஷயங்கள் சொல்லி நாம் மனம் சலித்து போயிருப்போம், ஒண்ணுமே செய்ய முடியலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாம் மிகவும் சலிப்புள்ளவர்களாய் நாம் இருந்திருக்கலாம்। और हो सकता है इन दिनों में हमारे जीवन में बहुत सी बातें हो कि हमारे नौकरी नहीं है, हमारी तनख्वाह नहीं, ऐसी बातें करके हम अपने ही मन में बहुत नीचे जा चुके हैं। ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சலிப்புகளை எல்லாம் அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார்। और जब हम परमेश्वर के सम्मुख बने रहते हैं तो हमारी सारी दुखों को परमेश्वर आनंद में बदल देगा। இரண்டாவது और दूसरी बात லூக்கா 15ஆம் அதிகாரம் लूका उसका 15वां अध्याय 25 இருந்து 32 வரைக்கும் உள்ள வசனம் 25 से लेके 32 तक हमने जो वचन நாம் पढ़े, வாசிக்க கேட்டோம்। हमने आज उसे सुना। அதாவது இங்கே ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுகிறார்। और यहाँ परमेश्वर एक दृष्टांत कहता है, அதாவது மனம் திரும்புகிற ஒரு மனுஷ நிமித்தமா பரலோகம் எப்படி சந்தோஷப்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு உவமை। और ऐसा एक कहानी थी जिसमें मन फिराने वाले पर जो स्वर्ग में कैसी खुशी मनाई जाती है उसके बारे में था। ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், और एक पिता के 2 पुत्र थे। அதுல இளைய மகன் தன்னுடைய விருப்பப்படி வாழும்படிக்கு தன்னுடைய சொத்தெல்லாம் குறிச்சிட்டு அங்கே தகப்பனை விட்டு தூரமா போறாரு। அதுல தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டு மீண்டும் தகப்பனை நோக்கி வரார்। और जो छोटे बेटे ने अपनी संपत्ति को बंटवारा करके अपना भाग लेकर वो दूर देश चला गया, और जब उसकी सारी संपत्ति खत्म हो गई तो वो फिर पिता के पास वापस आया। ஆனால் மூத்த மகனோ தகப்பனோடே இருந்து கொண்டிருக்கார்। और जो बड़ा बेटा था वो पिता के साथ ही लगातार रहता था। தகப்பன் சொல்லுகிற வேலைகளை செய்து தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகன்। और वो पिता के कहने के अनुसार चलता हुआ पिता का एक प्रिय पुत्र के रूप में बैठा था। ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய மனநிலையில் ஏற்பட்ட ஒரு காரியம் என்னன்னா அந்த சகோதரனுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படுது। और यहाँ हम देखते हैं कि बड़े बेटे के मन में एक कड़वाहट उत्पन्न हुई। எதற்காக? क्यों हुई?
இங்க நான் பார்க்கிறோம் அந்த இளைய மகன் திரும்பி வராரு. और हम यहाँ देखते हैं कि जब छोटा बेटा वापस आता है, அதை பார்த்த உடனே தகப்பன் ஓடி போய் அவரை கூப்பிட்டு அவருக்குரிய எல்லா உரிமைகளையும் கொடுக்கிறார். और पिता जैसे ही इस बात को देखते हैं कि वो तो दौड़ के जाके उसकी सारी जरूरतों को उसको पूरा करते हैं। அதை பார்த்த உடனே இங்க மூத்த மகனால தாங்க முடியல. और जैसे ही बड़े बेटे ने ये सब देखा तो वो उसको सह नहीं पाया। 27வது வசனம் சொல்கிறது அவன் கோபமுற்று வீட்டுக்குள்ளேயே போல. और 27वां वचन कहता है कि वो क्रोध के साथ घर के अंदर नहीं जाना चाहता ஒரு था। வகையில பார்த்தா அவர் செய்தது நியாயமா கூட நமக்கு படலாம். और कभी-कभी हम सोचते हैं कि हाँ बड़े बेटे ने भी सही किया है, இல்ல அவருக்கு ஏற்பட்ட கோபம் சரியானதுதான். और उसको जो क्रोध हुआ वो सही था। காரணம் இருக்கிற சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி வந்தவனுக்கு ஏன் இந்த இந்த வரவேற்பு என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட கோபம் நியாயமானதுதான். और जो बड़े बेटे का क्रोध था कि छोटे बेटे ने सारी संपत्ति को उड़ा दिया, वापस आया है तो उसे इतनी आवभगत क्यों मिल रही है, ऐसा सोचना भी सही था। ஆனால் கோபத்தோடு கூட அந்த மனுஷனுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டது. மனசுல ஒரு கசப்பு. पर गुस्से के साथ उसके मन में एक कड़वाहट भी उत्पन्न हुई। இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த கசப்பு வந்துச்சுன்னு சொன்னா, और बड़े बेटे को ऐसी कड़वाहट क्यों उत्पन्न हुई? இங்கே வசனம் 29ல வாசிக்கிறோம். और यहाँ 29 वचन में देखते हैं, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு இது ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. और यहाँ 29 वचन में हम देखते हैं, उसने पिता को उत्तर दिया, देख मैं इतने वर्ष से तेरी सेवा कर रहा हूँ और कभी भी तेरी आज्ञा नहीं टाली, तो भी तूने मुझे कभी एक बकरी का बच्चा भी न दिया कि मैं अपने मित्रों के साथ आनंद करता। இங்க நான் பார்க்கிறோம் இந்த பெரிய மகனுக்கு இந்த மூத்த மகனுக்கு ஏற்பட்ட கோபத்துக்கும் மனக்கசப்புக்கும் என்ன காரணம்னு சொன்னா, और यहाँ हम देखते हैं कि जो बड़े बेटे को मन में गुस्सा और कड़वाहट हुई, उसका कारण क्या था? எனக்கு கொடுக்கப்பட வேண்டியது இதுவரைக்கும் எனக்கு கொடுக்கப்படலையே. मुझे जो अभी तक मिलना चाहिए था वो मुझे नहीं मिला। நான் உங்க கூடவே இருக்கிறேனே, मैं आप ही के साथ तो रहता आया हूँ, நான் நீங்க சொல்ற எல்லா வேலையும் நான் செய்யறேனே. मैं आपने जो भी बातें मेरे को करी उन सब बातों को मैं कर रहा हूँ। காலையில 4 மணிக்கு வயக்காட்டுக்கு போச்சோம்னா கூட போனேனே. और सुबह 4 बजे आपने मुझे जंगल में भी भेजा तो भी मैं गया। கொஞ்ச நேரம் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு அலோவ் பண்ணலையே. और कुछ समय भी आपने ये अनुमति नहीं दी कि मैं अपने दोस्तों के साथ बिताऊं। இதுவரைக்கும் எனக்கு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்கலையே. और मुझे अभी तक एक बकरी का बच्चा भी नहीं मिला। அவருக்கு நல்ல கொழுத்த கண், அவருக்கு மட்டும் கொழுத்த கண்ணை கொடுத்திருக்கீங்களே. எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கலையே. और उसको दुख ये था कि मुझे जो मिलना चाहिए था वो मुझे नहीं मिला। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இதுதான் கேட்டுட்டு. और आज के दिन भी बहुत से लोग परमेश्वर से ऐसी बातें कर रहे हैं, எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கலையே. कि प्रभु मुझे जो मिलना चाहिए था वो मुझे नहीं मिल रहा। நான் கரெக்டா வரேன் சர்ச்சுக்கு, कि मैं सही समय पर हमेशा आराधनालय में आता हूँ, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியா கொடுக்குறேன், प्रभु को जो भी दान देना है वो सब मैं निश्चित रूप से देता हूँ, ஊழியங்களை செய்யறேன், और सारी सेवकाई भी मैं कर रहा हूँ, ஊழியக்காரருக்கு உதவியா இருக்கிறேன், और जो पासवान लोगों की मदद भी मैं कर रहा हूँ। எல்லாம் செஞ்சு எனக்கு கிடைக்குது ஏன் கிடைக்குது? और ये सब करने के बाद भी जो मुझे मिलना चाहिए वो क्यों नहीं मिल रहा है? அது ஒரு கசப்பு நமக்குள்ள இருக்கு. और एक कड़वाहट, ऐसी कड़वाहट हमारे मन में रहती है। இவ்வளவு வைராகியமா ஆண்டவருக்காக இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு? इतने दृढ़ता से परमेश्वर की आराधना करने के बाद भी मुझे क्या मिला? ஒருவேளை இந்த அனுபவம் இந்த நாட்கள்ல நமக்கு இருந்திருக்கலாம். और हो सकता है ऐसा अनुभव इन दिनों में हमारे जीवन में आया हो। இல்ல நான் கரெக்டா தானே எல்லாமே சரியா தானே நான் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டது என்கிற ஒரு கசப்பு, இல்ல மனசுல ஒரு கடுவா, அல்லது மனசுல ஒரு கோபம், இல்ல ஒரு நியாயமான கோபம் நமக்கு கூட ஒரு வேலை இருந்தது. और हो सकता है इन दिनों में हमारे मन में भी ऐसी बातें हो, ऐसी कड़वाहट हो कि जब मैं परमेश्वर के सम्मुख बिल्कुल सही रीति से चल रहा हूँ तो मेरे जीवन में ऐसा दुख क्यों है? கோபத்துல கூட நியாயமான கோபம், அநியாயமான கோபம் ரெண்டு இருக்குது இல்ல. और गुस्से में भी उचित गुस्सा और अनुचित गुस्सा दोनों रहता है। நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிப்பதற்காக படுற கோபம் வந்து நியாயமான கோபம். और जब आप अपने बच्चों को डांटते हैं तो वो गुस्सा उचित है। அதே போலதான் இங்கே இந்த இளைய மகன், அதே போல பிள்ளைகள் கூட அவர்கள் வளர்ந்து ஒரு பொறுப்பாகும் போது அவர்கள் பெற்றோர்கள் மேல கோபப்படுவார்கள். அது நியாயமான கோபமாய் இருக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். और जब बच्चे बड़े हो जाते हैं तो कभी कभी बच्चे भी अपने माता पिता पे गुस्सा करते हैं, कभी कभी वो उचित भी होता है। எனவே இங்கே இவன் இந்த மூத்த மகனுடைய கோபம் நியாயமானதுதான். और यहाँ पर जो हम देखते हैं कि बड़े बेटे ने जो गुस्सा किया वो उचित था। நாமும் கூட இந்த நாட்கள்ல நமக்குள்ள ஏற்படுகிற அந்த கோபம் ஒருவேளை நியாயமாய் கூட இருக்கும்.
और हो सकता है हमारे जीवन में भी मन में भी जो गुस्सा है हो सकता है वो उचित हो எனக்குள்ளது ஏன் எனக்கு கிடைக்கல, कि हमारे हमें जो चाहिए था वो क्यों हमें नहीं मिल रहा है। நாம் அவரிடத்துல கோபப்படுவதற்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. और हमारे पास पूरा अधिकार है कि हम उस पर गुस्सा करें। அதே போல அவருக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பதற்கான எல்லா அதிகாரமும் உரிமையும் அவருக்கு இருக்கு. और उसी तरह परमेश्वर को पूरा अधिकार है कि हमें जो देना है वो हमें देता है। எனவே இங்கே இந்த சகோதரனுக்கு ஒரு மனக்கசப்பு, और यहाँ पर इस बड़े बेटे के जीवन में कड़वाहट ஒரு थी, கோபம், एक गुस्सा था எனக்குள்ளது ஏன் எனக்கு கிடைக்கல, कि मुझे जो मिलना चाहिए वो मुझे क्यों नहीं मिल रहा। இரண்டாவது அவனுக்குள்ள அந்த மனக்கசப்புக்கு என்ன காரணம்னு சொன்னா, और दूसरी बात उसके मन में जो कड़वाहट थी उसका कारण क्या था அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டது, कि जो छोटे बेटे को मिला वो मुझे क्यों नहीं मिला। அல்லேலூயா. हालेलुया। நிறைய நம்மள கூட பார்த்தோம்னா நிறைய பேருக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கலங்கிறத விட அவனுக்கு கிடைச்சிருக்கிறது ஏன் எனக்கு கிடைக்கலங்கிறது தான் நிறைய பேருக்கு என்ன இருக்கும் இல்ல, ஒரு யோசனை இருக்கும். और हमारे बीच में बहुत से लोगों में ऐसी बातें रहती है, अगर हमारे जीवन में घटी है तो वो एक अलग बात है, बट सामने वाले को अगर मिल रहा है तो वो मुझे क्यों नहीं मिल रहा है, ये हमें ज्यादा चिंता रहती है அவளுக்கு கொடுக்கப்பட்டது ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டது, कि उसे जो मिला है वो मुझे क्यों नहीं मिला। இந்த 30வது வசனத்தை பாருங்க. हम 30वें वचन में हम देखते हैं, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை அவனுக்காக அர்ப்பித்தீரேன். परंतु जब तेरा यह पुत्र जिसने तेरी संपत्ति वैश्यों में उड़ा दी आया तो उसके लिए तूने पला हुआ बछड़ा कटवाया। சோ இங்க நாம் பார்க்கிறோம், அதான் அவர் கேட்கிறாரு அவருடைய மனசுல ஒரு கசப்பியா வந்துச்சுன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவனுக்கு சரி அப்படியா அவனுக்கு கிடைக்க வேண்டியது ஏன் எனக்கு கிடைக்கல। और उसके मन में जो कड़वाहट थी वो ये थी कि जब छोटा बेटा सारी संपत्ति को लुटवा कर आ गया, उसके लिए आप इतना सब कुछ कर रहे हैं पर मेरे लिए नहीं कर रहे हैं। நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நினைவுகள் நமக்குள்ள ஒரு கோபத்தையும் ஒரு கசப்பையும் ஒருவேளை இந்த நாட்களில் हो सकता है हमारे जीवन में भी ऐसी बातों से हमारे मन में कड़वाहट और गुस्सा हो आज के दिन में, அவங்களுக்கு ஏன் எனக்கு कि उनके क्यों मिल रहा है मुझे क्यों नहीं मिल रहा, என் வேலை ஏன் போயிடுச்சு அவங்களுக்கு ஏன் வேலை போகல, मेरा नौकरी चली गई और उनकी नौकरी क्यों नहीं गई। இப்படி நிறைய விதங்கள்ல நமக்குள்ள ஒரு கோபமும் நமக்குள்ள ஒரு கசப்பும் இருக்கும்। और ऐसी बहुत सी बातें हैं जिससे हमारे मन में कड़वाहट और गुस्सा हो सकता है। ஆனால் வசனம் சொல்லுகிறது, परंतु वचन कहता है யோவான் 19 அதிகாரம் 11வது வசனத்துல यूहन्ना 19वां अध्याय उसका 11वें वचन में ஆண்டவர் சொல்றாரு, சொன்னா அதுக்கெல்லாம் காசு कहता है, 10வது வசனத்துல பிலாத்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் நினைச்சா உன்னை விடுதலையாக்க முடியும்। 10वें वचन में पिलातुस कहता है, क्या तू नहीं जानता कि तुझे छोड़ देने का अधिकार मुझे है। 11வது வசனத்துல இயேசு சொல்றாரு, और 11वें वचन में यीशु कहता है, மரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய यदि तुझे ऊपर से न दिया जाता என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் तो तेरा मुझ पर कुछ अधिकार न होता। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா। हालेलुया। எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கோபப்படவோ அல்லது நமக்குள்ள ஒரு கசப்பு வரவோ அவசியமே இல்லை। ஆனா நாம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்। பைபிள் சொல்லுது, பரத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது சரியான நேரத்துல கிடைக்கும்। அல்லேலூயா। और हमारे जीवन में हमें छोटी छोटी बातों के लिए मन में कड़वाहट और गुस्सा नहीं होना चाहिए, क्योंकि वचन कहता है जब ऊपर से अधिकार हमको दिया गया है वो सारे अधिकार के द्वारा हमें मिलेगा। எனவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கோபமும் கசப்பு இருக்குமானா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம்। ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருப்பது கண்டிப்பா எனக்கானது என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் போது அந்த மனக்கசப்புல இருந்து அந்த கோபத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும்। और अगर हमारे जीवन में भी ऐसे कड़वाहट और गुस्सा है तो हम परमेश्वर के सम्मुख अपने आप को रखते हुए कहें कि प्रभु जो भी मेरा अधिकार है वो मुझे मिलेगा, तो हमारे जीवन में वो कड़वाहट चली जाएगी। கடைசியா और आखिरी बात, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் मत्ती रचित सुसमाचार उसका 25वां अध्याय 24 இருந்து 27 வரைக்கும்। और यहाँ 24 से लेके 27 तक हम पढ़ें। இங்க நான் பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத பகுதி தான்। और ये अध्याय भी हम सब जानते हैं इसके बारे में। இங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உவமை சொல்றாரு। और यहाँ परमेश्वर प्रभु के राज्य के बारे में प्रभु एक कहानी कहता है। இங்கே ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒரு 3 ஊழியக்காரர் கையில 3 வேலைக்காரர் கையில கொடுத்துட்டு போறாரு। और यहाँ हम देखते हैं कि एक स्वामी है जिसने अपनी संपत्ति 3 लोगों को दे दी। ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து।
और एक को उसने 5 भाग दिया और एक को 2 भाग और एक को 1 भाग दिया। அங்கே 5 கொடுத்தவர்கள் உற்சாகத்தோடு ஐயோ முதலாளி எனக்கு 5 என்ன சொல்றது ஒரு 5 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க 5 கோடி ரூபாய் என் கையில கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வேலை செஞ்சு அதை 10 கோடி ஆகிட்டார். और जो पहले को मिला था मान ले कि अगर उसको 5 करोड़ रुपए मिला है तो उत्साह के कारण और बहुत खुशी से उसने परिश्रम करके उससे 5 करोड़ रुपए और कमाए। இரண்டாவது நபருக்கு வந்து 2 கோடி ரூபாய் கொடுக்கறாரு அந்த மனுஷனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த 2 கோடியை 4 கோடி ஆக்கிட்டார். और दूसरे को जो 2 करोड़ रुपए मिला था उसने भी बहुत खुशी और परिश्रम के साथ उसको 2 करोड़ रुपए और कमाए। 15வது வசனத்தை பார்த்தோம் சொன்னா இங்க எஜமானை குறித்து சொல்கிறது அவன் தன்னுடைய வேலைக்காரர்களின் தகுதியை அறிந்து அவர்கள் கையில கொடுக்க கொடுத்தார். और यहाँ 15वें वचन में देखते हैं कि स्वामी ने उनको उनकी सामर्थ्य के अनुसार दिया। அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்தார். और हम देखते हैं उनकी उनकी सामर्थ्य के हिसाब से उसने दिया। எனவே 3 பேரையும் ஒண்ணா கூப்பிட்டு தான் கொடுக்கிறார். और तीनों को वो एक साथ बुलाकर ही देता है। ஒருத்தருக்கு 5 கொடுத்தாரு 5 கோடி और एक को उसने 5 करोड़ दिया। இன்னொருத்தருக்கு 2 கோடி கொடுத்தாரு और दूसरे को उसने 2 करोड़ दिया। மூணாவது ஆள் வெயிட் பண்றான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி. और तीसरा व्यक्ति जो इंतजार कर रहा है कि उसको क्या मिलेगा। ஒருவேளை ஒரு யோசிக்கலாம் அவனுக்கு 5 இவனுக்கு 2னா அப்ப நமக்கு இடையில 3 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். और हो सकता है वो सोच रहा होगा कि पहले को 5 मिला दूसरे को 2 तो हो सकता है मुझे बीच में 3 या 3.5 मिले। ஆனா அவர் கையில கொடுத்ததோ 1 கோடி ரூபாய். पर उसको जब मिला तो उसको सिर्फ 1 करोड़ रुपए मिला। அது கூட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் தான். और वो भी एक अच्छा संख्या थी उसमें अमाउंट था। ஆனால் மற்ற 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அது குறையும். पर जब उसने दोनों के साथ हम अगर देखें तो उसके सामने दोनों के सामने वो एक कम रकम थी। எனவே இங்கே நான் பார்க்கிறோம் இந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுனா சோர்வடைந்து. और यहाँ पर हम देखते हैं उसके मन की स्थिति ऐसी हो गई कि वो मायूस हो गया। அவனுக்கு 5 இவனுக்கு 2 ஏன் எனக்கு மட்டும் 1? कि उनको पहले को 5 मिला दूसरे को 2 मिला तो मुझे सिर्फ 1 क्यों मिला। எனவே அப்புறமா முதலாளி வந்து பேசும்போது தான் தெரியுது அவன் எப்படி மனசோர்வு அடைந்தார் என்று. और जब स्वामी वापस आकर जब लेखा जोखा लेता है तब पता चलता है कि वो तीसरा आदमी कैसे मायूस हो गया था। பொதுவா நம்ம பந்தியில உட்கார்ந்துறோம்னு வெச்சுக்கோங்க. जब आप पंक्ति में बैठे रहते हैं कहीं இங்க நமக்கு भोपाल ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்மளே பிளேட் எடுத்து நம்மளே எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். और यहाँ भोपाल में हम जब खाते हैं तो अपना प्लेट लेकर हम खुद ही अपने लिए ले लेते हैं। நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா உட்கார வச்சிருவாங்க. பெஞ்ச போட்டு சேர போட்டு உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு பரிமாறுவாங்க. और जब अपने गांव में देखते हैं तो किसी भी समारोह में बैठाकर बेंच पर बिठाकर खाना परोसा जाता है। நம்முடைய பிளேட்ல நான் எனக்கு சொல்றேன் பிளேட்ல ஒரு பிரியாணி கொண்டு வந்து போடுறாரு. और मैं अपने बारे में कहता हूँ कि अगर मेरे प्लेट में उन्होंने बिरयानी लाके डाला அதை உடைச்சு அது எத்தனை பீஸ் பாக்குறதுக்கு முன்னாடி என் கண்ணு டக்குன்னு இங்கி போகும். பிளேட்ல எத்தனை பீஸ் இருக்கு ஒரு பிளேட்ல எத்தனை பீஸ். ऐसा होता है कि मैं जब अपने प्लेट में देखता हूँ कि मेरे कितने पीस चिकन के पड़े उससे पहले अड़ोस पड़ोस में देखता हूँ कि उधर कितना है। और यही मनुष्य का एक आदत है हम एकदम से दूसरों को देखते हैं। காலேஜ்ல படிக்கும் போது और मैं जब कॉलेज में पढ़ता था बाइबल कॉलेज में வாரத்துல ஒரு நாள் தான் மீன் போடுவாங்க. और हफ्ते के एक दिन हमें मछली मिलती थी खाने के लिए। அதுவும் பெரிய ஆயில மீன். और वो आइलम मछली मिलती थी। அது ரெண்டா வெட்டி ஆளுக்கு ஒரு பீஸ். और एक मछली को 2 टुकड़ा करके एक एक को एक एक टुकड़ा मिलता था। அங்கே வட்டிட்டு வரும்போதே ஜெபம் பண்ணுவேன். और जब वहां से लाड़ते रहते थे तभी मैं प्रार्थना करता था कि मेरे पास सिर वाला टुकड़ा नहीं आना चाहिए। और जब मैं आँख खोल के देखता था तो मैं सिर वाला पीस ही मेरे सामने रहता था तो मैं मायूस हो जाता था। लगातार 4 हफ्तों से मैं सिर वाला टुकड़ा ही खा रहा हूँ। உண்மையாகவே நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கிடைப்பது நமக்கு கிடைக்கலனா நமக்கு சோர்வு வந்து. और सच में जब हमारे आसपास रहने वालों को जो मिलता है अगर वो हमें नहीं मिला तो हम मायूस हो जाते हैं। எனவே இங்க நான் பார்க்கிறோம் இந்த மனசோர்வுக்கு காரணம் என்னன்னா மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான் அந்த மனுஷன். और यहाँ हम देखते हैं कि मन में मायूसी का कारण है कि वो अपने एक दूसरे को अपने से तोलकर देखता है। எனவே அந்த மனசோர்வு நிமித்தமாய் இந்த மனிதன் எஜமானை குறை சொல்கிறான்। और उस मायूसी के कारण वो अपने स्वामी को दोष लगाता है। மார்த்தா இயேசுவை குறை சொன்னார்। मार्था ने यीशु पर दोष लगाया। மூத்த மகன் தன்னுடைய தகப்பனை குறை சொன்னார்। और बड़े बेटे ने अपने पिता को दोषी ठहराया। இங்கே நான் பார்க்கிறோம் இந்த வேலையாள் தன்னுடைய எஜமானை குறை சொல்கிறார்। और यहाँ हम देखते हैं कि जो व्यक्ति उसका नौकर था उसने अपने स्वामी पर दोष लगाया। இங்கே நான் பார்க்கிறோம்
24வது வசனத்துல और 24वें वचन में हम देखते हैं, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, और तब जिसको एक तोड़ा मिला था उसने आकर ஆண்டவரே कहा, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். उसने आकर कहा, हे स्वामी, मैं तुझे जानता था कि तू कठोर मनुष्य है, जहां कहीं नहीं बोता वहां काटता है, और जहां नहीं छींटता वहां से बटोरता है। இவனுடைய சோர்வு எஜமானையே தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல வழி நடந்துச்சு. और ये उतना मायूस हो गया कि वो स्वामी के बारे में ही उसको गलत सोचकर चलने लगा। அது ஒரு தாராளமான ஒரு பிரபு. और वो एक उदार मन का मनुष्य था स्वामी। காரணம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்களை நம்பி அல்லது வேலைக்காரர்களுக்கு கொடுத்துட்டு போறார். और वो उधार था, इसलिए वो अपने नौकरों पे भरोसा करके अपनी जायदाद उनको देकर जा रहा था। ஒரு தாராளமான ஒரு மனிதனை ஒரு மனசோர்வுள்ள மனிதனால ஒரு கடினமான ஒரு மனிதனால தான் பார்க்க முடியும். और एक उदार मनुष्य होता है, उसको एक मायूस मन वाला मनुष्य हमेशा कठोर मन वाले जैसे ही देखता है। எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில கூட மனசோர்வு ஏற்படும் போதெல்லாம் நம்முடைய கடவுள் நமக்கு ரொம்ப அப்படி இரக்கமே இல்லாத ஒரு மாதிரி ஒருவேளை நம்ம ஃபீல் பண்ணலாம். और हमारे जीवन में भी जब हम मायूस हो जाते हैं तो हम अपने परमेश्वर को एक बिना दया वाले परमेश्वर के रूप में देखते हैं। ஆனால் பிரியமானவர்களே, लेकिन मेरे प्यारे भाइयों बहनों, அதான் வசனம் சொல்கிறது, வாசிப்போம் நீதிமொழிகள் 15 அதிகாரம் 13வது வசனம். और वचन कहता है, हम पढ़े नीति वचन उसका 15वां अध्याय 13 पद। மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து. நம்முடைய வாழ்க்கையில மனசுல சோர்வு இருந்துச்சுன்னா, நம்முடைய மனதுல சோர்வு இருந்துச்சுன்னா, நம்முடைய ஆவி நம்மளே மொத்தமா அது டோட்டலா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். अगर हमारे मन में निराशा है तो वो हमारी आत्मा को पूरी तरह से निराश कर देती है। நீதிமொழிகள் 17:22 और नीति वचन उसका 17वां अध्याय 21वें पद में हम देखते हैं, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர. 22 मन का आनंद अच्छी औषधि है, परंतु मन के टूटने से हड्डियां सूख जाती हैं। முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர. परंतु मन के टूटने से हड्डियां सूख जाती हैं। இன்றைக்கு ஒருவேளை நாம் மனசோர்வோடு அப்படியே உடைக்கப்பட்டவளா இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாம். और हो सकता है आज हम परमेश्वर के समुख मायूस मन से या टूटे हुए मन से हों। ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அவர் நமக்கு நிறைவேற்றும். और परंतु परमेश्वर कहता है कि हमारे मन की सारी इच्छाओं को हमारे लिए पूरा करेगा। சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, भजन संहिता 37 उसका 4था पद कहता है, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, परमेश्वर के सामने हर्षोल्लास के साथ रहो, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். वो तुम्हारे मन की बातों को तुम्हारे लिए पूरा करेगा। ஹல்லேலூயா, हालेलुया। எனவே முறிந்த ஆவி நம்ம ஒண்ணுமே இல்லாம பண்ணி, और जो हमारा टूटा मन है वो हमें किसी हाल में नहीं छोड़ता। ஆனால் நாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது தேவன் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அவர் அருள் செய்வார். और जब हम आनंदित रहते हैं तो परमेश्वर हमारे मन की बातों को हमारे लिए पूरा करता है। எனவே இந்த காலை நேரத்தில் பிரியமானவர்களே, इसलिए प्यारे प्रियो, इस सुबह के समय में நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால், हम किसी भी मन में कैसी भी स्थिति में हो, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் நம்முடைய ஆண்டவரிடத்தில். और हमारे जीवन को बदलने का पूरा अधिकार हमारे परमेश्वर के हाथ में है। இன்றைக்கு நம்முடைய மன அளவுல நமக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா பாதிப்புகளுக்கும் ஒருபோதும் ஆண்டவர் காரணமா இருக்கவே முடியாது. और आज के दिन में हमारे मन की या हमारे आर्थिक स्थिति जैसी भी स्थिति हमारी है, उसका परमेश्वर कभी भी उसका स्तर नहीं है। ஒருவேளை நாம் அதிகப்படியாய் நாம் செயல்பட்டதுனால, யோசிச்சதுனால, தேவையில்லாத காரியங்களை நம்ம மேல் போட்டுக் கொண்டதுனால நமக்கு ஒருவேளை மனசலிப்பு இருக்கு. और हो सकता है हमने अपने ऊपर हद से ज्यादा भार ले लिया, इसलिए हमारे मन में एक तिरस्कार की भावना है। நமக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைத்திருப்பது எனக்கு இல்லைங்கிற அந்த ஒரு தார்மீக கோபத்தின் அடிப்படையில ஒருவேளை நமக்கு கஷ்டம். और हो सकता है हमारे मन में कड़वाहट इसलिए हो कि जो दूसरों को मिल रहा है वो हमें क्यों नहीं मिल रहा, हम ऐसा सोचने लगे हैं। அல்லது என்னோடு எனக்கு சமமாய் இருக்கிறவர்களுக்கு கிடைத்த அந்த சிலாக்கியம் எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே நாம் சோர்ந்து போயிருக்கோம். और हो सकता है हम अपने जीवन में इसलिए मायूस हों क्योंकि हमारे साथ वालों को जो मिल रहा है वो हमें नहीं मिल रहा है। வேதம் சொல்கிறது, பரத்திலே இருந்து நமக்காக நியமிக்கப்பட்டது தடையில்லாம நமக்கு வரும். और वचन कहता है जो ऊपर से जो भी अधिकार हमारे लिए रखा गया है वो हमारे जीवन में हमें जरूर मिलेगा। நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதுல ஒண்ணுமே குறையாது।
और प्रभु ने जो भी हमारे लिए रखा है उसमें से एक भी बात की गड्डी हमें नहीं होगी। எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். इसलिए यीशु कहता है तो आप किसी भी बात के लिए विचलित ना हो கவலைப்படுவதனாலே ஒன்றும் சாதிக்க முடியாது. और अपने जीवन में दुखित होने से हम कुछ भी नहीं कर सकते हैं। ஆனால் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருங்கள். और परमेश्वर के सामने हम हर्षोल्लास के साथ रहें। அவர் உங்கள் இதயத்தை வேண்டுதல்களை உங்களுக்கு वो हमारे मन की इच्छाओं को हमारे लिए पूरा करेगा। ஜெபம் செய். आइए हम प्रार्थना करें। நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். हम अपने आप को परमेश्वर के हाथ में सौंपे। தனக்கான திட்டத்தை தானே வகுத்து கொண்டதுனால ஒரு சகோதரிக்கு மனசலிப்பு ஏற்பட்டது. और अपने ही ऊपर अपना भार रखने के कारण एक बहन को बहुत से कड़वाहट रही थी मन में। எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, அவர்களுக்கு கிடைத்திருப்பதும் எனக்கு கிடைக்கலையேன்னு யோசித்ததுனாலே ஒரு சகோதரனுக்கு மன கஷ்டத்தை ஏற்பட்டது. और एक भाई के मन में कड़वाहट रही क्योंकि मुझे जो मिलना चाहिए था वो मुझे नहीं मिला, जो दूसरे को मिल रहा है वो भी मुझे नहीं मिला, ऐसा सोचने के कारण। காணாமல் போன தம்பி திரும்ப கிடைச்சாங்கிற மகிழ்ச்சியை விட எனக்கு செய்யப்படாததெல்லாம் அவனுக்கு செய்யப்படுகிறதே என்கிற அந்த கோபம் தான் அந்த மனுஷனுக்கு அதிகமா இருந்துச்சு. और जो मेरा भाई घूम गया था वो मिल गया है, वो खुशी नहीं हुई, पर जो उसको दिया गया वो भी मुझे नहीं मिला, इसके लिए मुझे गुस्सा हुआ। இன்றைக்கு கூட நிறைய நேரங்கள்ல இல்ல மற்றவர்களுடைய வளர்ச்சி அல்லது மற்றவர்களுடைய நன்மைகளை பார்த்து நம்மால சந்தோஷப்பட முடியாம அது ஏன் எனக்கு கிடைக்கலன்னு எரிச்சலும் வருத்தமும் தான் நமக்கு। और आज भी बहुत समय ऐसा होता है कि जो दूसरों को जो खुशी मिलती है उसको हम बर्दाश्त नहीं कर पाते और हम सोचने लगते हैं कि ये हमें क्यों नहीं मिल रहा। நோடு கூட வேலை செய்வர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே அந்த பொசிஷன் அதே காரியம் ஏன் எனக்கு கொடுக்கப்படலன்னு நான் மற்றவர்களை எப்போதும் நம்மோடு கம்பேர் பண்ணிட்டு இருப்பதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வருது। और हमारे जीवन में एक कड़वाहट मायूसी इसलिए आती है क्योंकि हम हमेशा ऐसी तुलना करते रहते हैं कि जो मेरे साथ वाला व्यक्ति है उसका रुतबा मेरे से ज्यादा क्यों है। और हम ऐसी तुलना करते हैं कि मेरे बच्चों से ज्यादा उनके बच्चे बुद्धिमान हैं। और मेरे बच्चों के पास नौकरी नहीं है परंतु उनके बच्चों को जल्द ही नौकरी मिल जाती है। और ऐसी बहुत सी बातों से हम जब अपने दूसरों से अपनी तुलना करते हैं तो हमारे जीवन में मायूसी आती है। ஒரே வழி கர்த்தருடைய சமூகம்। எனவே அவருடைய சமூகத்துல நம்முடைய இதயத்தின் எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் சங்கடங்களையும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றும்। और इन सब का एक ही उपाय एक ही रास्ता है कि हम अपने सारी दुखों को अपनी घबराहटों को परमेश्वर के सम्मुख रख दें, हमारे मन के सारे बातों को पूरा करेगा। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நாம நன்றியோடு और पवित्र परमेश्वर हम धन्यवाद के साथ आपकी प्रार्थना करते हैं। ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி। आशीष के समय के लिए आपको धन्यवाद देते हैं। நாளிலே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்। और आज के सुबह जो वचन आपने हमसे बांटे उसके लिए आपको धन्यवाद देते हैं। ஆண்டவரே நாங்கள் ஒரு மனசலிப்போடும் சோர்வோடும் ஒரு விதமான கோபத்தோடும் மனக்கசப்போடும் நாங்கள் இருப்பதை ஒத்துக்கொள்கிறோம்। और हम मानते हैं प्रभु कि आज हम मन में कड़वाहट मायूसी और तिरस्कार रूप लेकर जी रहे हैं। ஆனாலும் உம்முடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தர முடியும்। और हम जानते हैं कि आपके सम्मुख रहने से हमारे जीवन में ढांढस, हमारी खुशी, हमारे आनंद हमारे जीवन में मिलता है। வேத வசனம் மாத்திரமே எங்களை ஆண்டவரே உயிர் பெறச் செய்யும்। और जो परमेश्वर का वचन है वही हमारे जीवन में एक आनंद को ला सकता है। சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வசனம் இல்லாமல் இருந்தால் நான் எப்பொழுதோ துக்கத்தில் மரித்து போயிருப்பேன் என்று। और दाऊद कहता है कि अगर आपका वचन ना होता तो मैं कब के दुख के मारे मर गया होता। அது உண்மை ஆண்டவரே। और ये सत्य है परमेश्वर। உம்முடைய வேத வசனம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுனா எங்களை கேட்காமல் இருந்துச்சுனா என்றைக்கோ நாங்கள் எங்கள் துக்கத்தில் அழிந்து போயிருப்போம்। अगर आपका वचन नहीं होता, अगर आपका वचन हमारा सहारा नहीं होता तो हम कब के दुख के मारे मर गए होते। எனவே இம்மட்டும் உம்முடைய வசனம் மாத்திரமே எங்களை தாங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம்। और आज भी आपका वचन ही है जो हमें संभाले हुए है। தொடர்ந்து உம்முடைய வசனத்திலே எங்களை பலப்படுத்தும்। और लगातार आपके वचन के द्वारा हमें बल दीजिए। உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் ஆண்டவரே பலத்தை கொடுக்கட்டும்। और
और आपका वचन हमारे जीवन में एक बल और को प्रदान உங்களுடைய करे வார்த்தையினால் எங்கள் சலிப்புகள், எங்களுடைய கசப்புகள், எங்களுடைய சோர்வுகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். और आपकी बातों से हमारे जीवन की मायूसी, कड़वाहट और तिरस्कार सब दूर होने पाए। ஆண்டவரே, முகமலர்ச்சி, மனம், ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, எங்களுடைய அந்த மன மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் ஒரு மலர்ச்சியை கொடுக்கும்படி ஒப்புக்கொடுக்கிறோம். और हमारे मन का उल्लास जो है हमारे मुख में प्रकाश को फैलाए परमेश्वर। அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் காரணம். और ऐसी कृपा इस सुबह के समय यहाँ उपस्थित सभी लोगों के जीवन में दे परमेश्वर। வாரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தால் எங்களை இடையே. और इस पूरे सप्ताह आपकी प्रसन्नता हमारे साथ बनी रहे। ஆண்டவரே, எங்களுக்காக பரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த வாரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். और हमारे लिए ऊपर से जो भी अधिकार हमारे जीवन में रखे गए हैं वो सब इस हफ्ते में हमारे जीवन में पूरे हों। துதிய மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் சதா நாட்களிலும் இங்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஈசேயை திருச்சபையார் நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமேல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்துல நடத்தி ஆசீர்வதிப்பாராக. सबको जय मसीह की। परमेश्वर इस नए सप्ताह में सबका मार्गदर्शन करे, सबको आशीष दे।